ஆச்சியோட சமையலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஸ்பெஷல் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பெரியவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கலாம், அதே மாதிரி நம்ம சமையலை கற்றுக்கணும். நம்மளை சுற்றி நிறைய பேர் நல்ல விதமாக சமைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. என் சேனலில் அவங்கள பற்றி நிறைய வீடியோ போடுறேன். நம்மளும் நிறைய சமையலில் கற்றுக்கலாம். 5 கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அளவு குழம்பு பொடி, 3 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை தேவையான அளவு, வெந்தயம் தேவையான அளவு. கேஸை பற்ற வச்சுட்டு இருப்பு சட்டியை போட்டுடணும். அடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் மருப்பும் போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். அடுத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு நான் ஒரு வேலையில் இருக்கேன் போ. பெரியவங்களாம் கரெக்டாக அளவு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேஸில் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் சேஃபாகவே வேலை பாருங்க. என்ன பக்கம்னு சொல்கிறாங்கன்னா, கத்திரிக்காய் வதங்கி தோல் பிரிஞ்சு வருமா, அமுக்குனா சாஃப்டாக இருக்குமா. அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அடுத்து புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு பொடி. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே குழம்பு ரெடி. இதை சாப்பாடு கூட சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். அந்த காலத்து சாப்பாடு சூப்பராக இருந்தது. வேறு பெரியவங்க சமையலை பற்றி நான் நிறைய போடுறேன்.